சிக்கன் சாப்பிட்டு மூடிய அறையில் எரிக்கப்பட்ட கரி நெருப்பு, பறிபோன 2 உயிர்கள். பார்பிக்யூ சமைத்து சாப்பிட்டதால் உயிரிழப்பு என எழுப்பப்பட்ட சந்தேகத்திற்கு பிறகு வெளியாகியிருக்கும் பீதியூட்டும் தகவல். கொடைக்கானலில் அறை எடுத்து ஜாலியாக இருந்த இளைஞர்கள் உயிர் போனது எப்படி? சுற்றுலா தலமான கொடைக்கானலுக்கு திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த 30 வயதான ஜெயக்கண்ணன், 29 வயதான சிவசங்கர், 28 வயதான சிவராஜ், சென்னையை சேர்ந்த 35 வயதான பாபு உள்ளிட்ட 4 பேர் சுற்றுலா சென்றார்களாம். வில்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட சின்ன பள்ளம் செல்லும் சாலையில் உள்ள தனியார் விடுதியில் அறை எடுத்து தங்கியிருக்கிறார்கள். அன்று இரவு மது அருந்தி அந்த அறையில் பார்பிக்யூ சிக்கன் அவர்கள் சாப்பிட்டதற்கான தடயங்கள் கிடைக்க பெற்றிருக்கின்றன. ஜெயக்கண்ணன், ஆனந்த் பாபு இருவரும் ஒரே அறையில் உறங்கச் சென்ற நிலையில் இருவரும் வெளியே வராததால் உள்ளே சென்று பார்த்தபோது அவர்கள் மூர்ச்சையாகி கிடந்ததால் அதிர்ச்சியடைந்த நண்பர்கள் 108 ஆம்புலன்ஸிற்கு தகவல் அளிக்க சம்பவ இடத்திற்கு வந்த ஆம்புலன்ஸ் பணியாளர்கள் பரிசோதித்த போது ஜெயக்கண்ணனும் ஆனந்த் பாபுவும் உயிரிழந்து கிடந்தது உறுதி செய்யப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அந்த அறைகளை சோதித்த போது அந்த அறையில் மூட்டப்பட்டிருந்த கரி அடுப்பு அணைக்கப்படாமல் இருந்த நிலையில் அதனால் அவர்களது உயிர் போயிருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரித்து வரும் நிலையில் மூடிய அறைக்குள் கரி அடுப்பு மூட்டினால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்ற அதிர்ச்சி தகவல் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. மூடிய அறையில் கரி எரியும் போது கார்பன் மோனாக்சைடு உற்பத்தி ஆகிறது என்றும் இந்த நச்சு வாயு மனித இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபினுடன் கலந்து கார்பாக்சி ஹீமோகுளோபினை உருவாக்குகிறது என்றும் இந்த கார்பாக்சி ஹீமோகுளோபின் மனித உடலில் உள்ள இரத்தத்தின் ஆக்சிஜனை சுமந்து செல்லும் திறனை குறைக்கிறது. இதனால் மூளை ஆக்சிஜனை இழந்து மூச்சு திணறலுக்கு இட்டு செல்கிறது என்றும் இறுதியில் அது மரணத்திற்கு வழிவகுக்கிறது என்றும் இதனால் குளிர்கால நிலை பகுதிகளில் மூடிய அறைக்குள் கரி எரியூட்டக் கூடாது என்றும் காற்றோட்டம் இருக்க வேண்டும், அதனை அணைத்துவிட வேண்டும் என்றும் ஆய்வாளர்கள் தகவலை வெளியிட்டுள்ளனர். இவ்வழக்கில் தொடர்ந்து விசாரணை நடந்து வருகிறது.